ஹாய் ஆல், வெல்கம் டு ஆர்த்தி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு டி நகர் ஷாப்பிங் விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. டிசம்பர் 31 அன்றைக்கி ஒரு சின்ன வேலை இருக்குது, டி நகர் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தோம். அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம டி நகர் போகிறோம். நம்ம வந்து அந்த ரோட்டில் சுத்தாமல் வந்தால் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா? ஸோ வந்து அந்த ரோட்டில் வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே வந்து ஒரு 2-3 திங்ஸ் மட்டும் வாங்கினேன். அது என்ன அப்படிங்கிறதான் வந்து இந்த விலாகில் வந்து காமிச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனதையுமே வந்து இந்த அண்ணா புக்கு கடைக்கு தான் போவோம். அங்கே போனதையும் இந்த டைம் எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த புக்ஸும் இல்லை. நிறைய மோட்டிவேஷ்னல் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் இப்போ படிக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை அப்படிங்கிறனால ஏதாவது நல்ல நாவல்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். பட் எனக்கு செட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷித் மட்டும் 2 புக்கு வந்து வாங்கிட்டான், அவனுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நான் ஜிஆர்டியில் வந்து கோல்டு சிட்டு வந்து போட்டிருந்தேன். அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான், அது எடுக்கிறதுக்காக தான் மெயினாகவே போனது. அது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தோம். பொங்கல் வைப் வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 31 அன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் பொங்கலுக்கு பெரிய பெரிய பானை, அந்த காளை மாடெல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜிஆர்டியில் வந்து நம்ம சிட்டு வந்து போட்டு அதை ப்ராசஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிரும் மாட்டிருக்குதுங்க. ஃபஸ்ட்டு அதை போய் க்ளோஸ் பண்ணிட்டு வரைக்கும் இன்னொரு ஜிஆர்டி பிரான்ச்சுக்கு போய் க்ளோஸ் பண்ணிட்டு வர சொன்னாங்க. அங்கே போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஃப்ரையிங் தவா வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு நான் வந்து போன ஜானில் ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் வரைக்கும் வந்து 11 months வந்து போட்டிருந்தேங்க. அதில் வந்து ஒரு 4 கிராம் கிட்ட கிராம்ஸ் ஆட் ஆகிற மாதிரி ஸ்கீமில் வந்து போட்டிருந்தேன். ஒரு 4 கிராம்ஸ் ப்ளஸ் ஒரு 9 மில்லி வந்து ஆட் ஆகிருந்துச்சு. அதுக்கு ப்ரேஸ்லெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக அந்த கிராமுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. கிஃப்ட் வவுச்சரும் எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு வந்து ஒரு குட்டி ப்ரேஸ்லெட் வந்து வாங்கியாச்சு. என் கைக்கு செட் ஆகிற மாதிரி டிசைன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, வேறு வழி இல்லை அப்படிங்கிறனால அதில் ஒரு டிசைன் வந்து பார்த்து எடுத்தாச்சு. எஸ்டிமேஷன்லாம் வந்து போட்டு சொன்னாங்க. அதெல்லாம் போட்டு வந்து வாங்கிட்டு அங்கே கடை விட்டு வெளியே வரைக்கும் கிட்டத்தட்ட 3 hours மேலேயே ஆச்சுங்க. ஜிஆர்டியில் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு வாங்கிட்டு வர்றதுக்கு. வந்ததே வந்துட்டோம். இந்த உஸ்மான் ரோட்டில் வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டை வந்து சுற்றிட்டு இருந்தோம். நான் எப்போவுமே நல்லிக்கு ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா கடையில் ஜுவல்ஸ் வாங்குவேன் இல்லைங்களா. அந்த அண்ணா வந்து இப்போ ஷாப்பு க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கேயோ வெளியே போயிருந்துருப்பாங்க போல். ஸோ சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. ஹர்ஷித் வந்து கிளம்பும் போதே வந்து வாட்ச் வேணும்னு கேட்டிருந்தான். நான் டி நகர் போனால் கண்டிப்பாக ஸ்லிப்பர் வாங்காமல் வர மாட்டேன். ஹர்ஷித்துக்கு கண்டிப்பாக வாட்ச் வேணும். அவன் வந்தான் அப்படின்னா வந்தானோ வரலையோ, நாங்கள் போனாலும் அவனுக்கு ஒரு வாட்ச் வந்து வாங்கிட்டு வந்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடையில் வந்து வாட்ச் பார்த்தோம். பட் அவனுக்கு அந்த வாட்சில் அலாரம் வந்து அடிக்காது அப்படின்னு சொன்னதுனால வேண்டான்ட்டு வச்சுட்டான். அப்புறம் திருப்பி வந்து அந்த ரவுண்டே ஃபுல்லாக சுற்றி சென்னை சில்க்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் அந்த ஷாப்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு இருந்தோம். பட் வாட்செல்லாம் வந்து நல்லா தாங்க இருக்குது, பார்க்கறதுக்குலாம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் எந்தளவுக்கு வந்து ஓடும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு சிலருக்கு வந்து நல்லா வந்து செட் ஆகிக்குது. பட் எனக்கு வந்து டி நகர் வாட்ச் வந்து செட் ஆகிறதில்ல. கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப் இப்போ ஃபஸ்ட் நான் காமிக்கிற இந்த ஷாப் இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நல்லி இருக்குது இல்லைங்களா, நல்லிக்கெல்லாம் ஆப்போசிட்டில் அந்த கரெக்டாக அந்த டேர்னிங் கிட்ட வந்து வருங்க. அங்கே இருந்துச்சு இந்த ஷாப். ஆனால் இந்த ஷாப் இப்போ தான் புதுசாக நான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வாட்ச் கடை இருக்காது. ஸோ இந்த வாட்ச் கூட இப்போ ஹர்ஷித் கையில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சாண்டில் கலர் வாட்ச் இது கூட நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் வந்து நான் போனேன் அப்படின்னா ஸ்லிப்பர் வாங்காமல் கண்டிப்பாக வரவே மாட்டேங்க. ஒரு ஸ்லிப்பர் வந்து வாங்கிடுவேன். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்னை சில்க்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, சென்னை சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்டில் அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து கொஞ்சம் தள்ளி, சென்னை சில்க்ஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்குது, அது கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுங்க. இந்த ஸ்லிப்பர் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆன்லைனில் பார்த்து விஷ்லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன். அதே மாடல் இங்கே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த மல்டி கலரில் பார்த்தேன். இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. வேறு கலர்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் ஸ்லிப்பர் ஒன்று எடுத்து காமிச்சாங்க. அது ஃப்ரண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருந்துச்சு. அது எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வந்து நான் 200 rupees அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேங்க. இந்த பிளாக் ஸ்லிப்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணேன். 200 rupeesக்கு வந்து வாங்கினேங்க. கொஞ்சம் நீங்கள் பார்கெயின் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க. 250 சொன்னாங்க, அப்புறம் 220 சொன்னாங்க. நான் ரெகுலராக போகிறேன் அப்படிங்கிறனால அப்புறம் 200க்கு வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பேருக்கு என்ன மாதிரி வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் எங்கேயும் வெளியவே போக மாட்டேன். இருந்தாலும் ஸ்லிப்பர்ஸ் மட்டும் அப்பப்போ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து வாங்கி வச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு ஹர்ஷித் வந்து இது எப்போவுமே நாங்கள் வாங்குற கடைங்க. அந்த பெரிய ஜிஆர்டி இருக்குது இல்லைங்களா, மெயின் ஜிஆர்டி, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சந்து மாதிரி போகும். அதாவது ரெண்டு சைடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி, இந்த ரோடு அந்த ரோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சந்து போகும். அதில் வந்து இந்த வாட்ச் கடை இருக்குது. அங்கே தான் வந்து ஹர்ஷித்துக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அது இருந்துச்சுன்னு வாங்கிட்டான். இது கொஞ்சம் நல்லா பெரிய கடையாகவே இருக்குங்க. ஜென்ஸுக்கு, லேடிஸ்க்கு, கிட்ஸுக்கு நிறையா வெரைட்டி ஆஃப் வாட்சஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணால் போகிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வாட்சஸ் வந்து கலெக்ஷன் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நம்ம அந்த பெரிய மெயின் ஜிஆர்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. போனதே போகிறோம் வந்து நம்ம இந்த இழந்த பழம், மாங்காய் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் கண்டிப்பாக ஏதாவது வாங்காமல் நம்ம வரமாட்டோம். கலாக்காய் கூட வச்சுருந்தாங்க, நெல்லிக்காய் எல்லாமே.
ஸோ இலந்தப்பழம் ஒரு பாக்கெட்டும் மாங்காய் ஒரு பாக்கெட்டு, தேங்காய் பூலாம் கூட வச்சுருந்தாங்க. பட் தேங்காய் பூ வாங்கலை, மாங்காயும் இலந்தப்பழம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாம் வந்து பொங்கல் ஷாப்பிங்காகலாம் வந்திருந்தாங்க. பொங்கல் வைப்பு சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எல்லா கடைக்கு முன்னாடியும் அந்த அது சென்னை சில்க்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு காளமாடும் அவ்வளோ பெரிய பானை வச்சுருந்தாங்க. அந்த கரும்பெல்லாம் கூட அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக போனால் சும்மாவது அதை போய் நின்று பார்த்துட்டு வாங்க. அந்த காளமாடெல்லாம் பார்க்குறக்கு வந்து அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருந்துச்சு. அதில் அந்த மூக்கணாங்கயிறெல்லாம் போட்டு காலில் சலங்கையெல்லாம் கட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை பார்த்ததையும் ஊரில் வந்து மாட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பார்க்கும்போது அந்த ஜிபி முத்து சொல்லுவார் இல்லைங்க, இளநீ ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்க்கிங்க்கு போகிற வழியில் வந்து இந்த அண்ணாவோட தள்ளுவண்டி கடையில் பணியாரம் இருந்துச்சு. பணியாரம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போயாச்சுங்க. என்ன தான் வீட்டில் தோசை மாவு இருக்குது அப்படின்னாலும் இங்கெல்லாம் சுற்றின டயர்டில் போயிட்டு எப்போ தோசை சுட்டு சாப்பிட்றது அப்படின்ட்டு 2 பிளேட் பணியாரம் வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு. தக்காளி சட்னியோடு கொடுத்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்க, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.